திரு பாலா எப்படி பார்க்குறீங்க? அதிமுக களத்தில் இல்லைங்கிறது, ஒரு பிரதான எதிர்க்கட்சி களத்தில் இல்லை அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்கும்போது அது திமுகவுக்கு ரொம்ப எளிதான வெற்றியா அப்படின்னு தெரியலாம். ஆனால் எதிர்க்கட்சி வாக்குகள் ஒன்றாக இணைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அது ஒரு டிவைடட் அப்போசிஷன்ங்கிறதும் திமுக கூட்டணிக்கான வெற்றியில் ஒரு முக்கியமான அம்சம்னு பார்க்கப்பட்டது. இப்போ அப்படி இல்லாத ஒரு சூழல் மாறி இருக்கா? திமுக இந்த தேர்தல் எப்படி பார்க்குது? இல்லை, திமுக எப்பயும் போல் இந்த தேர்தலையும் தன்னம்பிக்கையோடு தான் சந்திக்கிறோம். அதுவும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அதிமுக மீண்டும் தோல்வியை தழுவுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில், அல்லது டெபாசிட் கூட போனாலும் போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. 7000 தானே வாக்குகள் வித்தியாசம். நாடாளுமன்ற தேர்தலில் அது 7000 வாக்கு வித்தியாசம் இருந்தாலும் அவங்க பெரும்பான்மையான தொகுதியில் அவங்களோட இந்த 2024 தேர்தலின் அடிப்படையில் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அவங்களுடைய பிக் பாஸ் என்ன சொல்றாங்கன்றது வேற இருக்குல்ல. நீங்க போட்டியிடணுமா போட்டியிட வேண்டாமா? இப்ப நாங்க இந்த எடுக்கிறோம். பாஜக தான் அவங்களுடைய பிக் பாஸ் இப்பயும் சொல்ல முடியும். அது ஏன்னா இப்ப நடந்து முடிந்த தேர்தலையும் சில தொகுதிகளில் வேலை பார்த்த அனுபவத்தில் அதை சொல்றோம். அவங்க தான் என்ன பிக் பாஸா இருக்கிறாங்க அப்படின்னு. இங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு பிரதானமா இதே ஒரு லாஜிக் மிஸ் ஆகுதுல. இப்ப அதிமுக களத்துல இல்லை அப்படின்னா நேச்சுரலா அந்த அட்வான்டேஜ் பாமகவுக்கு வரும். 2வது இடம் அப்படிங்கிற இடமோ அல்லது உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லலாம். வாக்குகளை கூடுதலாக பெறக்கூடிய ஒரு இடம்னா இப்போ அதிமுக இல்லை, அதிமுக விட மேலே ஒரு இடத்துக்கு பிஜேபி கூட்டணி வருது அப்படிங்கிற ஒரு சூழல் அதிமுக உருவாக்குமா? இல்லை, அதாவது அதிமுக இல்லை, ஆனால் இப்போ பாமகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த கூட்டணியை இப்போ மேலே இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்களே தவிர அது கீழே தொண்டர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னா இந்த தேர்தலில் முடிவுகள் உங்களுக்கு காட்டியிருக்கும். அது பாமக எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சு அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் விமர்சனமா சொல்லல. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, நரேந்திர மோடிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது சைவருக்கும் கீழே தான் அப்படின்னு அந்த அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த இது செஞ்சதே கிடையாது அவர் அப்படின்றத அழுத்தம் திருத்தமா பேசி இருக்கிறார். அப்படின்னும் போது தொண்டர்களுக்கு அதுதான் அங்க ஒரு மனசுல பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த காலங்களில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேசினாலும் பொருளாதார இடஒதுக்கீடுன்னு வரும்போது அன்புமணி அவர்கள் அதுக்கு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்தார். அது தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சொல்லணும்னா ஐயா ராமதாஸ் சார்ந்த சமூக இளைஞர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்கே அது எதிரான ஒரு விஷயம். இன்னொன்று, ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் விவசாயி, விவசாயிகளின் தோழன்ற அளவுக்கு இருப்பார். ஆனா நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வர்றப்ப அந்த இடத்துல அன்புமணி அவர்கள் ஆதரிச்சாங்க. இப்படி எல்லாமே கடந்த காலங்களில் இருந்து அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணி அமைச்ச பிறகு கோர் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த சமூக நீதியும் இப்ப விவசாய பின்புலமும் பாட்டாளி இதுங்கிறதுக்கு அதற்கே ஒரு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அதனாலதான் சொல்றோம் தமிழ்நாட்டில் அப்படி அவர் ஒருவேளை நினைச்சிருந்தாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சிருந்தா இந்த முறை தனித்தே கூட அவங்க இறங்கி இருப்பாங்களே. பாஜக கூட்டணியோடு நாங்கள் களமிறங்கிறோம் சொல்ல மாட்டாங்களே. இல்ல, அதாவது அப்படி ஒரு பாஜக ஒரு சுமையாக இருக்கிறது என்று அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்ல, அந்த முடிவு எப்படி அதிமுக எப்படி தன்னிச்சையா ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கோ அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிபிஐ இடின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா மத்திய பிரதேசல இண்டோர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததுல ஒரு வழக்கு முறைகேட அனுமதி கொடுத்ததுல அன்புமணி மேல ஒரு வழக்கு இருக்கு. சோ அந்த வழக்கை வச்சு அவங்க ஏதாச்சும் நாளைக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்ற அடிப்படையில் கூட அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டா இவ்வளவு கடுமையா விமர்சிச்சு தங்களுடைய கோர் எது எங்களுக்கு சமூக நீதி விவசாயம் உங்களுக்கு நினைவு இல்ல உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. டாக்டர் ராமதாஸ் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படிங்கிறது நினைவு வச்சிருக்கீங்க. தேர்தல் காலத்திலேயே ஒன்று சொன்னாருங்க, பிரதமர் மோடி பத்தி என்னெல்லாம் பேசினாரு, புகழ்ந்தாரு, அவ்வளோ இணக்கமா இருந்தாரு, அவரை போல ஒரு ஆட்சி ஆட்ட இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படிலாம் கேட்டார்ல. அதான இப்ப அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்து. அதாவது இணக்கம் நான் தான் சொல்றேன், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இணக்கம் இருக்கலாம். ஆனா அதே இது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அந்த இணக்கம் இருக்குமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. எப்படி இப்ப அதிமுகவுடைய புறக்கணிப்புனால திமுகவுக்கு அது சாதகம் என்ன அடிப்படையில் சொல்றீங்க? திரு பொன்முடி சொல்றாரு அந்த வாக்குகள் வரும்ன்றாரு. அதிமுக வாக்குகள்ங்கிறது திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்தது தானே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை. அதிமுக வாக்குங்கிறது கடந்த காலத்துல பூராமே திமுக எதிர்ப்புங்கிறதுல தான் இருந்திருக்கு. ஆனா தற்போது பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணதோ பேரறிஞர் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணதுலயோ பாஜகவை தான் இப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாமே தங்களை அவங்க நிர்பந்திக்கிறாங்க, தங்கள் தலைவர்களை அவங்க கொச்சைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இப்ப அதிமுக தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களை பாஜக பக்கம் போகாம திராவிட இந்த சிந்தனையோட வாக்களிப்பாங்க. பிஜேபி
பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்களால வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. நிச்சயம் வாக்களிக்க முதல்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திருக்காலை, யாருக்கு இந்த வாக்கு? அதிமுக புறக்கணிப்பு முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க. அங்க வாங்கின அந்த வாக்கு சதவீதம், அந்த மக்கள் இப்ப யாருக்கு வாக்களிப்பாங்க? அந்த ஓட்டர்ஸ் இது பொதுவாக ட்ரெடிஷ்னலாக அதிமுக ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு போக மாட்டாங்க. அதான் இப்ப மாறி இருக்குங்கிறாரு. அது மாறாது. அது நிச்சயம் ஒரு லாஜிக் சொல்றாரு. அண்ணாவையும் ஜெயலலிதா அவர்களையும் விமர்சித்த ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்கு வாக்களிப்பாங்களா? அதே ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்போடு தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார். நீங்க முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு அந்த போக்கு இருக்கக்கூடியதை பார்ப்போம். அப்போ இயல்பில் அது வந்துடும். திராவிட கட்சிகள் ஒன்றா எங்களுக்குள்ள பங்காளிகள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வராரு சொல்லாம நேரம். பட் அது மாதிரி அதிமுக நினைக்காது. அதிமுக தொண்டர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க பிரதானமான விஷயம் திமுக தான் தன்னை எதிரி, திமுக தீய சக்தின்னு சொல்லி தான் அதிமுகவை தோன்றியது. அது தொடர்ந்து அந்த குறிப்பிட விரும்புகிறேன். திமுகவை அப்படி விமர்சித்தது அது எம்ஜிஆர் காலத்தில் இருக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடையாது. இப்போ இருக்க சூழலில் நான் அதைத்தான் சொன்னேன். என்ன அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா தான் அதிமுக தொண்டனுக்கு வந்து ரொம்ப பிரதான முக்கியம். அவங்க தான் தலைமை. அந்த புள்ளி வர அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்த கூட்டணிக்கு இவங்க வாக்களிப்பாங்களான்னு கேட்கிறாரு. அதை சொல்லிதான் கூட்டணியை உடைச்சிட்டே திரு எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தார். இவங்க இன்னொரு பக்கம் சொல்றாங்க பிக் பாஸ் உடைய ஆதிக்கம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் ஆதிக்கம் இருந்து அவங்க இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இவங்க எங்க போயிருப்பாங்க? இவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? அவங்க தொண்டர்களுக்கு யாரை வாக்களிக்க சொல்லுவாங்க? பிக் பாஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிக்க சொல்லுவாங்க. இவங்களே சொல்றாங்க இன்னும் பிக் பாஸ் உடைய ஆதிக்கம் இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேங்க, நீங்க சும்மா பேசுனீங்கன்னா இல்ல மோடி வந்து எடப்பாடி பேசிட்டே இருந்தா நான் பேச முடியாது. ஆனா தொண்டர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நான் பேச முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பதில் வந்தாருன்னா என்னால பேச முடியாது. அவரே பேசட்டும். சொல்லுங்க. எனக்கும் சேர்த்து அவரே பேசிட்டோம். சொல்லுங்க சார். தொடக்கத்திலேயே இவ்வளவு முடக்கம் போட்டா நகராது. நான் வர வேண்டாம், மற்றவங்கள்ட்ட நான் போடல. வாங்க. எஸ், ஓகே. நான் முடக்கம் போடல. பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம், அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க அதிமுகன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றதுல முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தலைமைக்கும் தொண்டர்களுக்குமான வித்தியாசத்தை சுட்டி காட்டுறாரு. அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் இவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க. அது எப்பயுமே இல்லை. அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பன்னீரும் ஓபிஎஸ் தான் பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. அவங்க நீங்க ஓபிஎஸ் நினைவூட்டதுனால அது வேற வருது இல்ல. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறதுல பாஜக மட்டும் இல்ல, ஓ பன்னீர்செல்வமும் உள்ள இருக்காரு, டிடி விதிநகரன் இருக்காரு. இப்ப அதுக்கு அதிமுக வாக்காளர்கள் வாக்களிப்பாங்களா? அவங்களுக்கு அவங்க நிக்கிறப்பே அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்கல, அவங்க போயிட்டாங்களே. ஆமா, அப்ப எங்க போடுவாங்க? யாருக்கு ஓட்டே போட போக மாட்டாங்களா? அவங்க சொல்றவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? வாக்களிக்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் சரி திமுகவுக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க. ஆமா சார். அப்ப அதே சமயத்துல தொண்டர்கள் மத்தியில பாஜக எதிர்ப்புணர்வும் பலமா இருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். சரி, அதனால அவங்க புறக்கணிப்பாங்க தேர்தலை. அதான் பெரும்பாலும் வாக்களிக்கவே போக மாட்டாங்கன்றீங்களா? புறக்கணிப்பாங்க. அவ்வளவு வாக்கு சதவீதம் குறையுமா? அப்ப குறையும். பதிவாகிற வாக்கு நிச்சயமா குறையும். இப்போ 70% பதிவாகாது. அது நிச்சயமா குறையும். இடைத்தேர்தல் குறையிற சதவீதம் தான் அதிமுகவோட வாக்கு சதவீதம்னு பார்க்க வேண்டியிருக்குமா? அப்படி ஸ்ட்ரிக்டா பார்த்துட முடியாது. ஒரு சிலர் இப்போ அதிமுக ஆதரவாளர்கள்ல தீவிர தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க போட மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. கொஞ்சம் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவங்க இதுல பங்கு கொள்வாங்க. அதிமுக இல்லைங்கிறப்ப வேற கட்சிகள் அவங்க சாய்ஸா இருக்கலாம். சரி, ரைட். முதல் கட்ட கருத்து திரு ரவீந்திரன், என்ன களம் இது, என்ன உத்தி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? இது திமுக அணி 50% வாக்குகளுக்கு மேலே பெற்று வெற்றி பெறுவாங்க. அதில் கோஸ் வித்தவுட் சேயிங், போட்டியே இல்லைங்கிற புள்ளியில் தான் பார்க்கணும். அடுத்தால இப்போவும் அப்படிதான் சொல்றீங்களா? கண்டிப்பாக போட்டியே இல்லை. நீங்கள் அதிமுக வாக்கு எங்கே போச்சுங்கிற டிஸ்கஷன் வருது. பாராளுமன்ற தேர்தலில் போகணும்னு கேட்குறோம். இல்லை, எங்கே போச்சுன்னே பார்த்துருவோம். சரி, பாராளுமன்ற தேர்தலில் 45% ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அவங்க மரணம் அடையக்கூடிய தருவாயில் 40% வாக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு அதிமுக வாக்கு 20% தான். 20% வாக்கை காணலை. இதில் இந்துத்துவா ஒரு கணிசமான வாக்கை அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக்ஸ் வாக்ஸை இந்துத்துவா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட வாக்கில். அடுத்து அண்டர் ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிஸ், கன்ஷிராம் பாணி, நிதிஷ்குமார் பாணியில் நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் தாண்டி மு க ஸ்டாலின் தலைமைக்கும் கணிசமான வாக்கு போயிருக்கு.